குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை பற்றி சொல்லலாம்னு வந்திருக்கேன். கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவு சத்து அப்படிங்கிறது தெரியும். அது நம்ம உடம்புக்கு அதான் வந்து நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது. நம்ம பாடியோடைய ஃபியூவல் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் மெயினாக நம்ம சாப்பாட்டில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வகைகள், அரிசி வகைகள், கோதுமைகள், தானியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம், பேக்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். இதனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் கிடைக்காம, நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம, அதுக்குரிய எனர்ஜி கிடைக்காம நம்ம லோவாக ஒர்க் பண்ணுறோம், ஃபெட்டிகாக இருக்கும், ஒபிசிட்டி அதிகமாகுது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமாகுது. இதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட் வந்து சரியான லெவலில் நம்ம எடுத்துக்காதது தான் மெயினான காரணம். அதனால் நம்ம சாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பாடு சரியான லெவலில் நம்ம டைமுக்கு எடுத்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்கும். நம்ம உடம்பு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்ணலாம். தேங்க்யூ.